உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். தம்பி, மனைவிக்கு பூ முடிக்கிற விழாவா விழா மாதிரி அருமையா பண்றீங்களே. எல்லாம் மாமா ஏற்பாடுதான். நான் சும்மா அவர் கூட நிக்கிறேன், அவ்வளவுதான். ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? நீங்க பண்றது வேற, நான் பண்றது வேற இல்ல. நாம பண்றோம் மாப்பிள்ள. ஊர்க்காரங்களா ஒன்னா வந்து நிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிவகாமி அம்மாவும் முத்தையா ஐயாவும் முதல் குழந்தைக்கு இப்படித்தான் பண்ணாங்க. ஆனா கோயில்ல வச்சு பண்ணல, வீட்டுல வச்சே முடிச்சிட்டாங்க. பெரிய வீட்டு விழான்னா இப்படிதான் ஏன் நடத்தணும்? பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ராமானுஜம் சார், இவங்களை அழைச்சிட்டு போய் உள்ள உட்கார வை. அப்படியே அங்க எல்லா ஏற்பாடும் சரியா நடக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணி. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சரி, வாங்க, நீங்க வாங்க வாங்க. சுந்தர், நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா, எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க? தெரியலையே. அம்மாக்கு தெரியும், வா கேட்கலாம். சந்தோஷம்தான். அம்மா, எதுக்குமா இதெல்லாம் உங்களுக்கு பண்றாங்க? அதுவா சுந்தர் குட்டி, அம்மா வயித்துல பாப்பா இருக்குல்ல, அவளுக்காக தான். குட்டி பாப்பாக்குன்னு சொல்லிட்டு அம்மாவை ரெடி பண்றீங்க? அது அம்மா அழகா சந்தோஷமா இருந்தாதான் தங்கச்சி பாப்பாவும் அழகா சந்தோஷமா இருக்கும். பாப்பா சந்தோஷமா இருக்கணும்னு பண்றீங்களா? சரி பண்ணுங்க. அம்மா போன் குடுமா. எதுக்கு தங்கம்? வேணா குடுமா, நான் ஃபங்க்ஷன்ல வீடியோ எடுக்க போறேன். சரி, தேவி அத்தை கிட்ட இருக்கு, வாங்கிக்கோ. ஏண்டா, பாத்து பத்திரம் கீழே போடுறது சரியா? தெரசக்கா, வாங்க நம்ம போய் வீடியோ எடுக்கலாம். நீ போ, நான் வரேன். சரி, நீ போ, அக்கா வருவா. ஓகே, ஜாக்கிரதை. சின்னதாயம்மா, ஏன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க, நம்ம அங்க போலாம். பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கேன். நீங்க போய் வேலையை பாருங்க. இங்க பாருங்க, உங்க மருமங்களுக்கு நீங்க தானே எல்லாம் பண்ணணும். எழுந்து வாங்க. அம்மா, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், அங்க வந்து உட்காருங்க. வேணாம், என்னை விட்டுருங்க, நான் இங்கேயே இருக்கேன். நீங்க போங்க. இசை கூப்பிட்டாதான் வருவாங்க போல இருக்கு. நீங்க வாங்க, நம்ம போலாம். ஓகேவா? வளையல் போட்டுட்டு இசை அம்மாக்கு சந்தனம் பூசுவாங்க. கோயில்ல ஒரிஜினல் சந்தனம் கிடைக்கும், வாங்கிட்டு வந்துடுறீங்களா? பழச மனசுல வச்சுக்கிட்டு நான் வேலை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஃபங்க்ஷன்னா ஆளும் பேருமா எல்லாரும் சேர்ந்துதான் வேலை பார்க்கணும். கோகிலா, ஏன் இப்படி பண்ற? அதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, போயிட்டு வா. மேடம் சொல்றதுனால போறேன், போயிட்டு வரேன்.
வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன விஷயம் சொல்லுங்க. என் பேர் மனோகர். இவங்க என் மனைவி, அது என் பொண்ணு. நான் சாமிக்கு ஒரு நேர்த்தி கடன் போட்டு வேண்டிக்கிட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன். அது சாமி அருளால ஓஹோன்னு போய் நான் எதிர்பார்த்ததுக்கு மேல லாபம் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். என்ன நேர்த்தி கடன் போட்டீங்க? 30 பவுன் நகை எடுத்து சாமிக்கு சாத்துறதா வேண்டிக்கிட்டேன். அதான் இப்போ நகையோட வந்திருக்கேன். இத சாமிக்கு சாத்தணும். இத சாமிக்கு சாத்திடுங்க. செஞ்சிடலாம். தர்மகர்த்தா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லைங்க, நானே வந்து வேண்டிக்கிட்டு போனேன். வேண்டுத மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏங்க ஆமா. என்னம்மா? கொஞ்சம் சந்தனம் வேணும். ஒரு நிமிஷம். ஐயா, பெரிய வீட்டுக்காரங்க விசேஷம் நடக்குது, அதனால பிஸியா இருக்காங்க. சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, என்னாச்சு? ஐயோ கவிதா, என்னாச்சுமா? என்னமாச்சு? கவிதா, என்னாச்சு? இங்க பாருங்க. கவிதா, என்னமாச்சு? எழுந்துருமா. என்னங்க ஆச்சு? லோ பிபியா? அதெல்லாம் இல்லம்மா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களா. இருங்க. அம்மா, அந்த பேக்ல கோயில் நகை வச்சிருக்கேன், அது கொஞ்சம் நீங்க பத்திரமா வச்சுக்கமா. சரிங்க. சரிம்மா, தண்ணி கொண்டு வாமா. கவிதா, 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 எழுந்துருமா. என்னமா ஆச்சு உனக்கு? கவிதா, உங்க அம்மாக்கு என்ன ஆச்சு கண்ணு? கவிதா, 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 எழுந்துருமா. கவிதா, எந்திரிங்கம்மா, எந்திரிங்க. இந்தாங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க. குடிங்க ஃபர்ஸ்ட். என்ன ஆச்சு கவிதா? காலையில கோயிலுக்கு வரும்போது சாப்பிடாம வந்துட்டேங்க. என்னம்மா நீ? மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னங்கய்யா, அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. சின்ன உதவி தானே செஞ்சேன். ஆம், என்னங்கய்யா, இந்தாங்க. அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க. சரிம்மா, சரி. வரேன். வா கவிதா, வா. பாத்து. ஏங்க, முந்தானை தூக்கி முக்காடு ஓடு. ஊர்க்காரங்க எவனாவது பாத்திர போறானுங்க. என்னங்க நீங்க கோயிலுக்கு வந்துட்டு முக்காடு போட சொல்றீங்க? இப்ப நம்மள யார் பார்த்தா என்ன? ஓடா அறிவு கட்டவளே, இங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்ம மேலதான் பழி போடுவாங்க. அதுக்கப்புறம் நீ அவங்க முன்னாடி போய் நிக்க போறியா? முக்காட்ட போடுடி. அப்படி என்ன குழப்பம் நடக்க போகுது? அப்பாவும் பொண்ணு என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? பொறுத்திருந்து பாரு இங்க என்ன நடக்க போகுதுன்னு. இங்க நடக்க போற அவமானத்தினால விஜய் குடும்பத்தோட அசிங்கப்பட போறா. அதையெல்லாம் சந்தோஷமா இங்க நின்னு வேடிக்கை பாரு. எப்ப என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அது வரைக்கும் நாம எங்க இருக்கிறது? எங்கயாவது ஒரு ஓரத்துல மறைஞ்சு நிப்போம். ஊர்க்காரங்க எவனாவது பாத்திர போறானுங்க. நீ முதல்ல முக்காட்ட போடுடி. போட்டு தொலைக்கிறேன். அப்படியே போய் ஊர்க்காரங்க கிட்ட நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வா. ததக்கா புதக்கா நாங்க போறோம். இப்படி வாடி. வணக்கம். வாங்க. வாங்க. வணக்கம். 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 வணக்கம்.
போய் இசை பக்கத்துல நில்லு விஜய். போங்க மாப்பிள்ள. இல்ல பரவாயில்ல. ராமானுஜன், நீ கூட்டிக்கிட்டு போ. தனியா எப்படி போவாரு? ஏன் மாமா? நான் கூட்டிட்டு எதுக்கு? வா விஜய். சுந்தர் சுந்தர் வா. இசை, அம்மா எங்க இருக்காங்க? அத்தை. சார், அம்மா எங்க இருக்காங்க? காணுமே. அத்தை இங்க இல்லையா? எங்க போனாங்க? இங்க பாருமா, உங்க அத்தை எங்கேயும் போல. அதோ அங்க உட்காந்துருக்காங்க பாரு. கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா, அம்மா இங்க கூட்டிட்டு வரணுமா? நீ இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி. ராணிமா, நீங்க முதல்ல இசைக்கு காப்பு போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அங்க வச்சிருமா. அத்தை வந்துட்டோம். அங்கிள் கூப்பிட போயிருக்காருல்ல. அம்மா வாங்கம்மா, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்க மருமகளுக்கு வளையல் போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேண்டாம்மா, நான் அங்க வரல. என்னை விட்டுருங்க. நீங்க பண்ணுங்க, நான் இங்கிருந்தே பாக்குறேன். சின்னத்தாயம்மா, உங்க புள்ளைய மருமகளும் உங்களை வர சொல்றாங்க. வாங்க. அங்க எல்லாரும் இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. நான் வரல. அம்மா வாங்கம்மா. தெய்வனே, வேண்டாம், விட்டுரு. கம்பல் பண்ணா ஒருவேளை கலாட்டா பண்ணுமோன்னு பயப்படுவாங்க. வா, நம்ம போலாம். ஏங்க, என்னங்க இது? சின்ன தாய வாங்க வாங்கன்னு வழிய கூப்பிடுறாங்க. அவ என்னடான்னு அங்கேயே உட்காந்துக்கிட்டு போமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. பேசாம வாயை மூடிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. நான் வாயை மூடுறது இருக்கட்டும், உங்க மூஞ்ச மூடுங்க. மறந்துட்டேன். அம்மா வர பயப்படுறாங்க. ஃபங்க்ஷன் நடந்து முடியட்டும், அப்புறமா அம்மாவை கூட்டிட்டு வரலாம். கிருஷ்ணவேணி, நீ போய் ஆரம்பிச்சு. இசை, ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிருங்க. ராணி அம்மா, நீங்களும் அப்பாவும் தான் இந்த ஊர்ல அவங்க 2 பேருக்கும் இடம் கொடுத்திருக்கீங்க. நீங்களே ஆரம்பிச்சு வைங்க. இந்தாங்க தம்பி, மாலையை போடுங்க. ஏங்க, இப்படி ஊரே ஒன்னா கூடி அவங்க பக்கம் நிக்குதே, எப்படி இதை உடைக்க போறீங்க? உடையண்டி, கொஞ்சம் பொறுமையா இரு.
வணக்கம், வாங்க. ஐயா, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. சின்னத்தாய மருமகளா ஏத்துக்கிட்டு அவளை மகமாரி பாத்துக்கிறியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. சின்னத்தாயி எனக்கு மகளுக்கு மகளா, மருமகளுக்கு மருமகளா கிடைச்சது அந்த ஈஸ்வரன் கொடுத்த வரம்மா. சின்னத்தாயி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி இல்லம்மா, அவ எங்க வீட்டுக்கு விளக்கேத்து வந்ததுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். பாத்தியாடி, உங்க அப்பா உன்னை மறந்துட்டு அவ்வளவுதான் மகன் சொல்றாரு. இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். உங்க பையனை காணுமே. கோயில் விஷயமா காஞ்சிபுரம் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன், இன்னும் வரல. நானும் அவனத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்பா, வீட்டுல இப்படி ஒரு விசேஷம் வச்சுக்கிட்டு கோவிலுக்கு அனுப்பியிருக்க? எப்ப பார்த்தாலும் உனக்கும் உன் பையனுக்கும் கோயில் தான். சின்னத்தாயி, எவ்வளவு நேரமா அலங்காரம் பண்ணிட்டு இருப்பீங்க? நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுமா, வாங்க போலாம். ஏன்பா, உன் பையன் வர வரைக்கும் காத்திருக்க முடியுமா? நல்ல நேரம் போயிட்டு இருக்குல்ல, விசேஷத்தை ஆரம்பிச்சிடலாம். முத்தையா, நீ பெரிய மனுஷன்தாயா. சின்னத்தாயி கோயில்ல வளர்ந்தாலும் உன் சொந்த தங்கச்சி மாதிரி தடபுடலா வளகாப்பு பண்ணிட்டியே, பெரிய விஷயம்தான். பெத்தவங்க பிறந்தவங்க இல்லாத பொண்ணு நம்ம தானே பார்த்தாகணும். அது சரிதாயா, அவ கொடுத்து வச்சவையா.